புரட்சிப்பெண் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, 23,000 புத்தகங்களை படித்த மாபெரும் அறிவாளி, தனக்கு இருந்த ஐபிஎஸ் பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஓடோடி வந்து பாஜகவில் இணைந்து இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆடு என்கின்ற புனைப்பெயரை பெற்றிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீப காலத்தில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் எனக்கும் பிரியாணி பார்சல், கோயம்புத்தூரில் எங்கள் 4 பேருக்கு பிரியாணி பார்சல், கோயம்புத்தூரில் எங்களுக்கு பிரியாணி ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன பிரியாணிக்கு திடீர்னு இவ்வளோ டிமாண்டு? அதுவும் பாருங்கன்னா மட்டன் பிரியாணி, ஆட்டு பிரியாணி தான் வேணும்னு சொல்லி இப்போவே ரிசர்வேஷன் பண்ணுறாங்களே. ஒருவேளை புதுசாக ஏதாச்சும் பிரியாணி கடை திறந்துருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இப்போதைக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு பிரியாணி ரிசர்வ் பண்ணல, ஜூன் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஜூன் 4 வந்து தேர்தல் ஓட்டெல்லாம் என்ன போகிறாங்க, அதாவது இங்கே இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்று இருக்கிறா அப்படின்றத அறிவிக்க போகிறாங்களே. அந்த நாளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அப்போ தான் தெரியுது நம்ம அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு, அவரை பற்றி தான் மக்கள் வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புரியுது. சரி, நாமளும் கொஞ்சம் பேசி ஆகணுமே, நம்முடைய புரட்சி பெண் வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோ போடணுமேன்னு சொல்லி நம்மளும் பேசுகிறோம். பாருங்கள், அவருடைய வீடியோ ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஐ எம் ஆல்வேஸ் ப்ரவுட் டு பி எ கன்னடிகா அப்படின்னு சொல்கிறாரு. நான் கன்னடக்காரன் என்பதில் பெருமை கொள்கிறேன், எனக்கு தமிழர்களை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. சரி, பிஜேபிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தானே, ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே தமிழர்களையும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் சமூக நீதியும் உங்களுக்கு பிடிக்காது தான். இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படியெல்லாம் பேசிட்டு ஏன் அவர் கோயம்புத்தூரை தேர்ந்தெடுத்தாரு? நீ பிறந்த ஊர் கரூர், அங்கே தானே நிற்கணும் அப்படின்னு பார்த்தா, கரூரில் அங்கே வாழாட்ட முடியாது, வாழை ஒட்ட நறுக்கி விட்டு போனார் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏன் கோயம்புத்தூர் அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரை நடத்தினார் பாருங்க. அது என்ன என் மண் என் மக்கள்? அப்போ நாங்களா யாரு? எந்த ஊருக்கு சொந்தக்காரங்க கிடையாதா அப்படின்னா, என்றைக்குமே பாஜக தனதுன்னு சொல்கிறது தான் ஆரிய சித்தாந்தம், அதுதான் குஜராத் மாடல். ஆனால் அனைவருக்கும் அனைத்துன்னு சொல்லக்கூடிய நம் மக்கள், நம் மண், நம் மொழி, நம் இனம், நம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறது தான் திராவிட மாடல். சரி, அப்படி போகும்போது கோயம்புத்தூரில் அவருக்காக பெரிய வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்துச்சான். அதனால் அவர் வந்து கோயம்புத்தூரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வேட்புமனு தாக்கல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. அதாவது வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய பட்டியலை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அஃபிடவுட் போடணும், தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளோ அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது இவருக்கு சுமார் 2 கோடிக்கு மேலே இவருடைய மனைவி பேரில் சொத்து இருக்கிறது வந்து உறுதியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பீட்டு விட்டுருந்தாரு, எனக்கே வந்து என் நண்பர்கள் தாங்க, மாதம் எனக்கு 5 லட்ச ரூபாய் வந்து செலவாகுதுன்னா அது என்னுடைய நண்பர்கள் கொடுக்குறாங்க, அதை வச்சு தாங்க நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பாவமாக சொன்னார். நான் கூட நினச்சேன், நமக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்களே, நாம தான் ஓடி போய் நன்மை செய்கிறோம். ஆனால் பாருங்கள், அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் மாதம் 5 லட்சம் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுத்து வச்சப்பா நண்பர்கள் பெற்றிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி. அப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு சொத்துக்கள் வந்து பட்டியலில் காட்டல. இப்போ 50 ஏக்கருக்கு மேலே நிலங்கள் இருப்பதாக வந்து செய்திகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ பார்க்க போனால் அவருடைய அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றது தெரியுது. இது ஒரு பக்கம்னு பார்த்தா, மறுபக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோர்ட் ஃபீல வந்து அவர் அஃபிடவிட் கொடுத்துருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் என்ன பண்ணோம், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப்ஸ் தான் வந்து பயன்படுத்தணும். இந்த அடிப்படை அறிவு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் இல்லாமல் போச்சு? 23,000 புத்தகங்களை படித்த பெரிய அறிவாளியாச்சு அப்படின்னு பார்த்தா, அப்போ தான் தெரியுது, எப்படியா நம்ம ஜெயிக்க மாட்டோம், எப்படியாவது மக்களை ஏமாற்ற வைக்கணும், இந்த காரணத்துக்காக தான் நான் தோற்று போனேன் அப்படின்னு சொல்லணும். இவர் வந்து பின்னாடி தேர்தலாம் முடிஞ்ச பிறகு வழக்கு வந்து வரும், அதில் வந்து இவருக்கு எதிராக நிற்கும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான், அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நானும் தோக்கலப்பா, மக்கள் என்னை ஜெயிக்க வச்சாங்க, நான் ஜெயித்தேன்,
ஆனால் நீதிமன்றம் தான் வந்து என்னை தோத்துச்சின்னு அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு உடான்ஸ் விட்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வேணும்ட்டு இந்தியன் கோர்ட் ஃபீல வந்து அவருடைய அஃபிடவிட்டை போட்டிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரதமர் அவர்கள் தேர்தல் நாள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணார், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ தேர்தல் வரும்போது என்ன பண்ணார்னா, தாராபுர தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் நம்ம பிரதமர். அங்கே யார் வேட்பாளராக நின்னாங்கன்னா, அன்றைய மாநில தலைவராக இருந்த பாஜகவினுடைய எல் முருகன் இருந்தார். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டாங்க இன்றைய அமைச்சர் நம்முடைய கயல்விழி அக்கா அவர்கள் அங்கே போட்டிட்டாங்க, நமக்கு தெரியும். அங்கே தான் பாருங்கள் நம்ம G56 இன்ச்சு என்ன சொன்னார்னா, இந்த தொகுதியை பொறுத்தவரையில் தாராபுரத்தில் எல் முருகன் வேட்பாளராக நிற்கவில்லை, நானே வேட்பாளராக நிற்கிறேன், எனவே மக்கள் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்முருகனுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ எல்முருகனுக்கு இருக்கக்கூடிய வேண்டப்பட்டவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம அங்கே வந்து என்ன சொல்லிட்டாரு, நானே வேட்பாளரை நிற்கிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதான் அங்கே ஆப்பி வச்சாங்க. அவர் தோற்று போயிட்டார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் போய் உங்களோட வாழாட்டலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 0% தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஸ்டு கால் கட்சி தான் அப்படின்றத மக்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ பிரதமருக்கே அந்த நிலைமை அப்படின்னு சொன்னால் நம்ம அண்ணாமலைக்கு என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ சொல்கிறாங்க, ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன வருதுன்னா, நிச்சயமாக பாஜக ஜெயிக்காதுன்னு நமக்கு தெரியும், டெபாசிட் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோவை மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நம்முடைய புரட்சி பெண் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதிக வாக்குகளை அங்கே நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதையுமே மறந்துட முடியாது. அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ வந்து பொய் பேசுகிறாரு, முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு. தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எங்கேயுமே அவர் குரல் கொடுத்து பேசவே இல்லை. மாறாக இங்கே RSSனுடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்காக எவ்வளோ பேச்சு பேசினா நம்ம அனைவருக்கும் தெரியும். மாட்டாங்க, அவர் வின் பண்ண மாட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கள் ஓட்டு போடுவதை அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த தரது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க சொந்த கட்சியை சேர்ந்தவங்களும் என்ன பண்ண போகிறது கிடையாது, அவருக்காக வேலை செய்ய போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னைக்கு இவர் தலைவராக வந்தாரோ அண்ணாமலை, அதுலேருந்து பாஜகவினுடைய இன்டலெக்சுவல் டீம்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது எங்கேயுமே எந்த அரசியல் கட்சியிலையுமே நம்ம பார்க்காத ஒரு அதிசயங்களை பாஜகவில் பார்க்க முடியும். எல்லா கட்சிகள்லையும் ஒரு பிரிவு இருக்கும், மகளிர் அணி, மீனவர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படின்னு சொல்லி. ஆனால் பாஜகவில் மட்டும்தான் அறிவு சார்ந்த ஒரு கூட்டம் அமைப்பு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுதான் இன்டலெக்சுவல் டீம்ஸ்ன்னு. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அதாங்க நம்ம பிரம்மாவுடைய நெத்திலேருந்து பிறந்த குரூப்ஸ் இருக்குது பாருங்கள். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, டிவி டிபேட்ஸ்லேருந்து கட்டுரை எழுதுறதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பேசுவாங்க. இப்போ அந்த டீமை வாயில் ஜிலேபி வச்சு அடிச்சிட்டாரு நம்ம அண்ணாமலை. அதனால என்ன பண்ணுறாங்க, யாருமே அதிகமாக பேட்டி கொடுக்கறது, தொலைக்காட்சியில் வந்து பேசுறது இல்லைன்றதை நம்ம பார்க்க முடியும். நம்மளெல்லாம் பார்த்து எப்போ பார்த்தாலும் ஆன்டி இண்டியன்ஸ், நீங்கள்லாம் வந்து அமெரிக்காவுடைய கைக்குள்ளின்னு சொல்கிற ராஜா எங்கே இருக்காருன்னு தெரில, ஆளையே காணோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கேடி ராகவன்ற ஒரு நபரை ஒரு வீடியோ போட்டு முடிச்சு விட்டாங்க. அந்த வீடியோ பின்னாடி இருக்கக்கூடியவர் நம்ம அண்ணாமலை தான் அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி அக்கா எவ்வளோ கதறினாங்க, முட்டினாங்க, மோதினாங்க. அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கட்சி விட்டு வெளியில் போகிற அளவுக்கு இவங்க ப்ரெஷர் பண்ணதுனால கட்சி விட்டு வெளியில் வந்து இன்றைக்கி அதிமுகலையே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அதில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பேச முடியாத அளவுக்கு ஒரு வாய்ப்புட்டு போட்டார் நம்ம அண்ணாமலை. அதனால் இவர் மேலே ரொம்ப பயங்கர கடுப்பு கோவத்தில் இருந்தாங்க. இதை எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ தேர்தலில் பழி வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், 2 நாளுக்கு முன்னாடி கேடி ராகவன் காலில் போய் அவர் விழுறாரு. அவர் கண்டுக்காத போல, எப்பா எனக்கு எதுக்குடா ரொம்ப நீ என்னை மாட்டி விட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே சுத்திரிய செவ்வாழை நம்ம அக்கா வானதிக்கு வந்து இவர் மேலே ஒரு தனிப்பட்ட கோவம். ஏன்னா வானதி அவர்கள் தலைவரா அல்லது அண்ணாமலை அவர்கள் தலைவரா அப்படின்ற ஒரு போட்டி வந்து ஏற்கனவே உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள்லாம் பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு பந்த் இந்த மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பந்தை வந்து நான் அறிவிக்கலன்ட்டுல இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க.
இருந்தாரு. அதனால் அவங்களுக்கு முட்டலும் முதமாக இருக்குது. இது தமிழ்நாட்டினுடைய நிலவரம் கலவரம். இது மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் பார்த்தீங்களா, சுவாமிக்கு எப்பயுமே வந்து ஒரு தனி அந்தஸ்து தான் பாஜகவில். ஏன்னா இங்கே வந்து மோடியை கண்டபடி திட்டுவார், அண்ணாமலையை காரி துப்புவார். ஆனாலும் பாருங்க அவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லிட்டு போயிருக்காங்களே, அண்ணாமலையெல்லாம் ஒரு தலைவரா, இருந்தாலும் முதல்ல டெபாசிட்டே வாங்க மாட்டார், இதில் எங்கே அவர் எம்பி ஆக போகிறாரு, அமைச்சர் ஆக போகிறாரு, முதல்ல தமிழ்நாட்டில் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்காரு. ஆக இப்படியெல்லாம் வந்து கூட இருக்கிறவங்களே, கட்சிக்காரங்களே, கட்சியினுடைய சீனியர்ஸே போட்டு முதுகில் குத்துனா பாவல அண்ணாமலை, பாவல ஆடு அப்படின்னு நமக்கு தோணும். இருந்தாலும் இதுக்கெல்லாம் நம்ம பாவம் பார்க்கக்கூடாது. இப்போவே தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அண்ணன் டிஆர்பி ராஜா நேற்றுக்கு போயிருக்காரு. கோயம்புத்தூரில் பிரியாணி போடுறதுக்கு இப்போவே நாங்கள் ஆட்டை ரெடியாக வச்சுருக்கோன்னு சொல்லி திமுகவுடைய ஒரு பொறுப்பாளர் ஆடை வந்து கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் கனிமொழி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க. இங்கே 3வது இடத்துல தான் அவர் ஆடு பலியாக வருது நிச்சயம். 3வது இடம் கூட அவருக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம், நான் கோட்டாவெல்லாம் வரவே இல்லை, நான் வந்து மெரிட்டில் தான் வந்தேன்னு பொய் சொன்னார். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யை மட்டுமே பேசக்கூடிய கட்சி பாஜக நமக்கு தெரியும். அந்த பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கும் பொழுது பொய் பேசலாம் எப்படிங்க அப்படின்றது சொல்கிறது புரியுது. ஆக இப்படி போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ஆட்டை வறுத்தெடுக்க போகிறாங்க. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் அவர் அப்படி தான் போட்டு தீச்சி எடுத்துருக்குறாங்க. இப்படிலாம் தொடர்ச்சியாக நடக்க போது நாமளும் நம்மளுடைய பரப்புரையை செய்வோம். அண்ணாமலை அவர்களை டெபாசிட் கூட வாங்க விடாத அளவுக்கு நோட்டாவா அண்ணாமலையா அப்படின்ற இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். கோவை மக்களே தயாராகுங்கள் சொல்லி தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.